Hi, hello, welcome to the show. இது அறிவை விரிவிசை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பார்த்தோம்னா, ரயில்வே துறையில் காத்திருக்கும் 4 லட்சம் வேலை வாய்ப்புகள், ஏப்ரல் மாதத்திற்குள் நிரப்பப்படும் 1.5 லட்சம் காலி பணியிடங்கள், மத்திய அரசு பணிகளுக்கான எஸ்எஸ்சி தேர்வை எதிர்கொள்வது எப்படி? சோ இன்னைக்கு நம்ம ரயில்வே தேர்வு, எஸ்எஸ்சி தேர்வு இது இரண்டையும் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது குறித்த சந்தேகங்களை விளக்குவதற்காக ரேஸ் பயிற்சி மையத்திலிருந்து திரு நரேஷ்குமார் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் தற்பொழுது திரையில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார், நம்ம ஷோக்கு வந்ததுக்கு. ரயில்வே தேர்வு, எஸ்எஸ்சி தேர்வு, இந்த இரண்டு தேர்வுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன? ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் வந்து இந்த ரயில்வேல இருக்கிற காலி இடங்களெல்லாம் வந்து பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு எக்ஸாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் சிமிலாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு இருக்கும், அதுலேயும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரீசனிங், இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட், அது இதுலேயும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும்? ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க சயின்ஸ் அண்ட் சோஷியல்ஸ், ஸோ ஜெனரல் நாலேஜ் என்னென்னலாம் இருக்குது, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி படிக்கணும். அது மட்டும் இல்லாம ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது மாதிரியும் படிக்கணும். இது வந்து ரயில்வேலையும் இருக்கும், உங்களுக்கு எஸ்எஸ்சிலையும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ். ஸோ இதில் இருக்கிற ஒரே ஒரு வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் இருக்கிற ஒரே ஒரு வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இங்கிலீஷ் கிடையவே கிடையாது. ரயில்வே எக்ஸாம்ஸ்ல மட்டும் இங்கிலீஷ் கிடையாது. பட் ஆனால் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் வழி கல்வி படித்த மாணவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு கேள்விகளும் தமிழ்லேயே இருக்கும், அவங்க தமிழ் வழியிலே வந்து பயிற்சி மேற்கொள்ளலாம், தேர்வையும் எழுதலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கிற வேற்றுமை. ஓகே சார், தொடர்ந்து இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கு ஒரே நேரத்தில் நம்மளால ட்ரைனிங் எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். ஏன்னா இவ்வளவு ஒற்றுமை இருக்குது இல்லையா? எந்த ஒரு பயிற்சிக்கு, எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு போனீங்கனாலும் 70 விழுக்காடு வந்து ஒற்றுமையாக தான் இருக்க போகுது. ஸோ இதுலயும் மேக்ஸ், அதுலயும் மேக்ஸ் இருக்க போகுது, ரீசனிங் எல்லாமே பொதுவாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ரெண்டுத்தையுமே ஒரே டைம்ல கண்டிப்பா நீங்க பயிற்சி மேற்கொள்ளலாம். ஸோ நீங்க வீட்டில இருந்தும் படிக்கலாம், இல்ல ஒரு மையத்துக்கு போயும் நீங்க படிக்கலாம். கண்டிப்பா ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் அணுகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே சார், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அணுகி இருக்காங்க. செல்வகுமார் சென்னையிலிருந்து அழைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சரண்யா நாமக்கல்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. முதல்ல செல்வகுமார், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். வணக்கம் செல்வகுமார், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். வணக்கம். நான் இது மாதிரி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். இப்பதான் முடிச்சேன். சோ எப்படி நான் ரயில்வேக்கு அப்ளை பண்ணணும், எது மாதிரி ஜாப் எனக்கு கிடைக்கும், எவ்வளவு மாசம் நான் படிக்கணும் ரயில்வேக்கு? சார் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். தொடர்ந்து சரண்யா உங்க கேள்வி நீங்க கேட்கலாமா? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். நான் இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணிருக்கேன் சார். நல்லது. பிசிக்கு தான் சார் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்த எக்ஸாம். சூப்பர், சொல்லுங்க சார். இப்போ எஸ்எஸ்சிக்கு எனக்கு எப்படி ஃபர்தரா டீல் பண்றது எனக்கு தெரியலங்க சார். அது மெட்டீரியல் எப்படி கலெக்ட் பண்றது, அதோட எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு எனக்கு அது புரியல சார். சரி, ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில்களை சொல்றோம். நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. செல்வகுமாருக்கான பதில் என்ன சார்? ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து 2018 முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நீங்க ஒரு போட்டி தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து ரிவீல் ஆயிருக்கணும். அப்பதான் நீங்க வந்து எந்த ஒரு பயிற்சியிலுமே வந்து நீங்க அப்ளை பண்ணவே முடியும். ஸோ மெக்கானிக்கல் படிச்சிருந்தாருன்னா ரயில்வே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரயில்வே ஜேஇ ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட் தான் இப்போ விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13,500 வேகன்சிஸ் கிட்ட உங்களுக்கு விட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் படிச்ச மாணவர்களாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச மாணவர்களாக இருக்கட்டும், ஸோ எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லா மாணவர்களுமே வந்து அதில் போட்டி எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவருக்கு மெக்கானிக்கலுக்கு மட்டும்தான் இந்த தடவை வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் கோத்ரூ பண்ணுங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் கோத்ரூ பண்ணுங்க. 31 வரைக்கும் இருக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக பயிற்சி எடுக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நல்ல ஸ்கோப் ரயில்வேல இருக்கு. ஜூனியர் இன்ஜினியர் அது படி போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியர் இருக்கு, டிவிஷனல் இன்ஜினியர், அதே மாதிரி அதுலேயும் சீனியர் டிவிஷனல் இன்ஜினியர், படிப்படியாக அதில் நிறைய ஸ்கோப் இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு நம்ம அரசில், அதுவும் ரயில்வேல முக்கியமாக. ஓகே சார். அதே மாதிரி சரண்யா வந்து கேட்டிருந்தாங்க, நான் இப்பதான் முதல்ல எஸ்எஸ்சி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், நான் எப்படி படிக்கணும்? எல்லாருக்குமே இந்த ஒரு பயம் இருக்கும். முதல்ல ஒரு போட்டி தேர்வுக்கு போறோம்னா எப்படி வந்து அணுகிறது, இதுக்கு என்னென்னலாம் நான் பயிற்சி எடுக்கணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா வழிகாட்டுதலே இல்லை. நம்ம தமிழக மாணவர்களுக்கு பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து பள்ளி பருவத்தை முடிச்ச உடனே கல்லூரி பருவத்துக்கு போயிட்டு வெறும் கல்லூரியில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் கற்றுக்கிட்டு வெளியில் வந்துடுறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அரசு வேலைக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கிறது அப்படின்றது வந்து வழிகாட்டுறதுக்கு நிறைய நமக்கு வந்து சோர்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இந்த எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து எஸ்எஸ்சி ஆணையம் தான் வந்து நமக்கு போட்டித் தேர்வு நடத்துறாங்க. அதில் எக்ஸாம்ஸ் தான் நம்ம கிளியர் பண்ணி நிறைய வங்கி கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். ஸோ எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? எஸ்எஸ்சிக்கு நீங்கள் முக்கியமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேக்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது ரீசனிங், எங்கெங்க இந்த மெட்டீரியல்ஸ் எடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. நிறைய புத்தகங்கள் இருக்கு, நீங்க வெப்சைட்ல அடிச்சாலும் தெரியும். நிறைய வெப்சைட்ஸ் இருக்காங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, அதுலலாம் நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு
மையத்தை அணுகலாம். மையத்தை அணுகி அதுலேருந்து கூட நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். இது சம்மந்தமாக எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு மையத்தை அணுகிறது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட அங்கே போய் பண்ணும்போது அவங்க நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதனால அது உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து இன்னொரு நேயர் நந்திதா சேலத்திலிருந்து இணைஞ்சிருக்காங்க. நந்திதா, உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாமா? நான் ட்ரிபிள் படிச்சிட்டு இருக்கேங்க. இப்போ அவ்வளவுதான் முடிக்க போறேன். ஓகே, சேலத்துல இருந்து பேசுறேன். முடிக்க போறேன். இப்போ ரயில்வே எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். முடிக்க போறீங்களா இல்ல முடிச்சிட்டீங்களாமா? எந்த ஆண்டு உங்களோட பயிற்சி காலம் முடியுதுமா? அவ்வளவுதான், இன்னும் 1 month தான் இருக்கு காலேஜ் முடிய. சோ அப்ப உங்க ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ் இன்னும் நடக்கல, அப்படிதானுங்களா? சோ நீங்க ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸோட ரிசல்ட் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ரயில்வே தேர்வுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியுமா? சோ அடுத்த வருஷம் இந்த மாதிரி தேர்வு வரும்போது நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்பத்துல இருந்தே உங்களோட பயிற்சியை நீங்க ஆரம்பிக்கலாம். இப்போ வேற எதுவும் கேள்வி இருக்கா? தொடர்பு கண்டமைக்காக நன்றி நந்திதா சார். இவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் தான் பல பேருக்கும் இருக்கு. ஆக்சுவலி இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேங்க் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்சியில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. சிஹெச்எஸ்எல் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வெறும் 12வது மட்டும் படிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி அங்கே சிஜிஎல் அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. அது வந்து கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வச்சிருந்தா போதும். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க இந்த ஆர்ஆர்பி ஜேஇ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தா போதும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம் படிச்சிருந்தாலும் ஓகே. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படிச்சவங்களும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களும் சரி, பிசிஏ படிச்சவங்களும் சரி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வேகன்சிஸ் இருந்துச்சு. இந்த ஆண்டு அந்த வேகன்சிஸ் இல்லை. ஆனால் அவங்க அப்ளை பண்ணலாம். இந்த தடவை அவங்களுக்கு வேகன்சி இல்லாத காரணத்தினால அவங்களால அப்ளை பண்ண முடியாம போகுது. குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா போதும். ஓகே சார், தொடர்ந்து 2 காலர்கள் கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. பத்மநாபன் தாம்பரத்தில் இருந்தும் ரஞ்சித் கோவையில இருந்தும் இணைஞ்சிருக்காரு. முதல்ல பத்மநாபன் கிட்ட கேட்கலாம். வணக்கம் பத்மநாபன், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். சார், நான் எங்க பசங்களுக்காக ரயில்வே எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சி இந்த பேங்க் எக்ஸாம் எழுத சொல்றேன். நல்லது சார். நாங்க ஏழ்மையில உள்ளவங்க தான் சார். பீஸ கட்டி வெளியில கோச்சிங் கொடுத்து எழுத சொல்றோம். சரி, 2-3 திருப்ப எழுதுனாங்க. சரிங்க சார். எங்க பசங்க மெரிட்ல வர்றதுங்க. சரிங்க சார். இப்ப என்ன பண்ண, பக்கத்துலயே பசங்க எழுதுறா, எல்லாம் பணத்தை கொடுத்து பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. ஓகே, பணத்தை கொடுத்து பாஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்களே. இப்ப நீங்க போடுறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்க சார். இது குறுக்கு வழியில இந்த மாதிரி போய் பண்ணிடுறாங்களே, இதுக்கு என்ன சார் பண்ண போறீங்க? சரிங்க சார், நல்ல கேள்வி. இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி சார். இன்னொரு காலர் கூட இருக்காங்க. ரஞ்சித் கோவையில இருந்து அழைச்சிருக்காரு. ரஞ்சித், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். என் ஒய்ஃப் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்காங்க. ஓகே. மும்பைல இருந்தாங்க, இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. இவங்க ரயில்வே ட்ரை பண்ண முடியுமா? பிஏ இங்கிலீஷ் ரயில்வே ட்ரை பண்ண முடியுமா? ஓகே சார், கண்டிப்பா உங்களுக்கான பதில சொல்லலாம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் சார் கேட்டிருந்தாரு, நாங்கள் ஏழ்மை குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம், எங்களால் ஒரு பயிற்சி மையத்தை அணுக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் தமிழக மாநிலத்தில் நிறைய பேர் பிலோ பாட்லைன் கீழே இருக்கிறவங்களால ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை தேடி போக முடியல. ஏன்னா அங்கே ஃபீஸஸ் அவ்வளோ இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில இருந்தும் நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி எடுக்கலாம். நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்கான நோட்ஸ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கூட ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் இன்னொரு கேள்வியை முன் வச்சாரு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கேம்ஸ் பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு வந்து இல்லை, கவர்மெண்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க, ஆல்ரெடி இந்த எஸ்எஸ்சி நிறைய இப்போ பேங்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறது இல்லை. 99% அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. இந்த எஸ்எஸ்சியில் அங்கங்கே காணப்படுது. அதுக்கான தீர்வை மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கூட இப்போ இந்த கேஸ் நிலுவையில் இருக்கு. ஸோ கூடிய விரைவில் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நியாயமான முறையில் தேர்வு நடக்கணும்னு தான் நானும் வேண்டிக்கிறேன். அப்படி நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே சார், தொடர்ந்து சீனிவாசன் அப்படின்ற நேயர் இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து உமா மதுரையிலிருந்து அழைச்சிருக்காங்க. முதல்ல சீனிவாசன் கிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி. சார், நான் இப்போ வந்து 3rd இயர் பிடெக் பண்ணிட்டு இருக்கேன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஓகே. நான் இப்போ வந்து ஆர்ஆர்பி வந்து அப்ளை பண்ணோம்னா, இப்போ வந்து சார் வந்து குவான்ஸ் ஆப்டிடியூட் அதுல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ ஜேஇ அந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து இன்ஜினியரிங் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4th இயர் நம்மளோட கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியுமா? அது பண்ணாம வேற ஏதாவது நம்ம ஜாப் அப்ளை பண்ண முடியுமா? சார், உங்களுடைய பதிலுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்தது உமா. உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாமா? மேடம் வந்து எங்க பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டாப்ல. ஓகே.
தம்பி வந்து கண்ணாடி போட்டிருக்காங்களே, அது எதுவும் ரயில்வே எக்ஸாம் எழுதுறதுக்கு எதுவும் இருக்காங்க மேடம்? கண்டிப்பா இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு. இதுக்கான பதில நம்ம சொல்லலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் காலர் ஒருத்தர் BA லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இங்கிலீஷ் படிச்சிருக்கிறதுனால நமக்கு ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஜூனியர் இன்ஜினியர் வேலையை பொறுத்தவரையில் நம்ம ஏதோ ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை BSc பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோ படிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நம்ம தகுதியுடையர் ஆகும். நீங்க SSC எக்ஸாம்ஸ் எழுதலாம், அதுக்கு ஒரு டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி CHSL எக்ஸாம் 12வது படிச்சிருந்தாலே எழுதலாம். அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாலே எழுதலாம். இது அவருக்கான பதில். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி உமா மகேஸ்வரி கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த தேர்வு எல்லாம் எப்படி எதிர்கொள்றது, அது மட்டும் இல்லாம கேள்விதான் சரியா கேள்வி சரியா பதியப்படல. தொடர்ந்து நித்யா அப்படின்ற ஒரு நேயர் சென்னையில இருந்து அழைச்சிருக்காங்க. நித்யா, உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாமா? நரேஷ் சார், பேங்கிங் பெஸ்டா இல்ல SSC பெஸ்டா, கொஞ்சம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கண்டிப்பா நித்யா சொல்லிடலாம். ஓகே, தொடர்பு கொண்டமைக்காக நன்றிமா. உங்களுடைய ஸோ பேங்கிங் பெஸ்ட்டா SSC பெஸ்ட்டா அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களிடையே இருக்குது. ஸோ இதில் வந்து இது பெஸ்ட்டு, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சில பேரோட இன்ட்ரெஸ்ட், இப்போ எனக்கு பேங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம பேங்கிங் படிக்கலாம். சில பேருக்கு சில ஆம்பிஷன்ஸ் இருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு CBI அதிகாரியாவோ இல்லை ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரியாவோ இல்லை ஒரு நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு CPO, அந்த மாதிரி ஒரு ஆர்மி, அந்த மாதிரி ஆகணுன்ற ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிரைவேட் ஜாப்ஸை காட்டிலும் அரசு பணிகள் வந்து மிகவும் சிறந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, அதே மாதிரி நல்ல ஒரு ஊதியம் இருக்கு இங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். சோ இது ரெண்டுத்துல இதுதான் பெருசு அதுதான் பெருசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க பேங்கிங் பாத்தீங்கன்னா குறுகிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது வரும். ஆனா SSC பொறுத்தவரையில நிறைய காலகட்டம் தேவைப்படும், ஒரு வாஸ்ட் சிலபஸ் இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரையில என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்கை காட்டிலும் SSC 1% உயர்ந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ இதுதான் என்னோட பதில் அப்படின்னு. ஓகே சார், தொடர்ந்து 2 காலர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. திருச்சியிலிருந்து சுந்தரமும் ஐயப்பன் பாண்டிச்சேரியிலிருந்து இணைஞ்சிருக்காங்க. முதல்ல திருச்சி சுந்தரத்துக்கிட்ட கேட்கலாம். சுந்தரம், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். மேடம், என் பையன் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கான் மேடம். ஓகே. இப்ப RRBக்கு இந்த JEE போஸ்டிங்காக அப்ளை பண்ணியிருந்தான். ஓகே சார். அதுல வந்து இங்க கோச்சிங் வந்து ரேஸுக்கு போய் கேட்டேன் மேடம், ரேஸ் அகாடமில போய் கேட்டேன். அவ ஃபுல் டைம் தான் கோச்சிங் கொடுப்பாங்கிறாங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், பார்ட் டைமா ஜாப் போயிட்டு இருக்கான். ஓகே சார். இது பார்ட் டைமா ஜாப் பார்த்துக்கிட்டே ஏதாச்சும் இங்க கோச்சிங் கொடுக்க முடியுங்களா மேடம்? இங்க திருச்சியில தான் இருக்கா? ஓகே சார், உங்களுடைய பதிலுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இரண்டாவது ஐயப்பன் பாண்டிச்சேரியில இருந்து நினைஞ்சிருக்காரு. ஐயப்பன், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். ஹலோ. சொல்லுங்க சார், உங்க கேள்வி நீங்க கேட்கலாம். மேம், இது வரைக்கும் எக்ஸாம் எது மத்திய கவர்மெண்ட் வந்து ரிசல்ட்டே கொடுக்க மாட்டாங்க இல்லையா மேம்? சார், உங்களுடைய கேள்விக்கான பதில தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சார், முதல் காலருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு எப்படி பயிற்சி எடுத்துக்கிறது? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மையத்தை தான் அணுகிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி முழு நேர வகுப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா காலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 3-4 மாதத்தில் டென்டேட்டிவ் டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வர ஏப்ரல் அல்லது மேல வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம முழு நேரமாக அதுக்குன்னு செலவழிச்சாலே வந்து இங்கே தேர்ச்சி பெறுறது ரொம்ப கடினமான ஒரு செயல். ஏன்னா காம்படிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இப்போ வரைக்குமே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க RRBJல. தமிழ்நாட்டில் இருந்து மட்டும், சென்னை ரீஜனுக்கு மட்டுமே. ஸோ அதனால முழு நேரம் இதில் கவனம் செலுத்துறவங்களால மட்டும்தான் இங்கே தேர்ச்சி பெற முடியும் போது, பார்ட் டைமா பண்ணும்போது உங்களான அந்த சதவீதம் வந்து கொஞ்சம் குறையும். ஆனாலும் நீங்க பார்ட் டைமா எடுக்கணும்னா நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்க ஆனா முழு நேரம் எடுக்கிறது என்னோட அறிவுரை. நீங்க முழு நேரம் எடுத்தீங்கன்னா தேர்ச்சி பெறது. தொடர்ந்து இன்னொரு நேயர் சிவராமன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. சிவராமன், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி. மேடம், நான் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே. RRB ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஈஸியா ஜாப் வாங்குறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க சார். இவருடைய கேள்வி மாதிரி தான். இப்போ இன்ஜினியரிங் அதில் இருக்கக்கூடியவங்க அதிகமாக இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ உங்களுடைய பதில் என்ன? உங்களுக்கு ஸோ இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இப்போ நம்ம நாட்டில் ரொம்ப இல்லாமல் போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஸோ அரசுல நம்ம படித்த ஒரு வேலைக்கான ஒரு வேலைன்னும் போது இதை நம்ம எல்லாருமே ரொம்ப உற்று கவனிக்கிறாங்க, நம்ம தமிழக இன்ஜினியரிங் மாணவர்கள் எல்லாருமே. ஸோ இது எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். சின்சியர் அண்ட் டெடிகேட்டிவ் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஈஸியா பாஸ் பண்ண முடியும். இப்போ வேறு மாநிலத்தை காட்டிலும் நம்மளோட கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட விழிப்புணர்வு அவ்வளவா இல்ல. ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரி அப்பவே வந்து இதுக்கான விழிப்புணர்வுகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதனால அப்பத்திலேருந்து அவங்க இதுக்கான பயிற்சிகளை மேற்கொள்றாங்க. ஆனா நம்ம மாணவர்களை பொறுத்தவரை கல்லூரிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் இருக்குதுன்றதே தெரிய வருது. ஸோ அதனால இன்னையிலிருந்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. நான் சொன்ன இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்க. ஒரு பயிற்சி மையத்தை கூட அணுகுங்க. அப்படி நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஈஸியா இந்த வேலையை வாங்க முடியும்.
ஓகே சார், தொடர்ந்து இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் மாணவர்கள் பொதுவா அவங்க எதிர்கொள்ற சவால் என்ன, இதை பத்தி சொல்லுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சி தேர்வு அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலம் அங்க இருக்கும். ஸோ நம்ம மாணவர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்கிலத்துல வந்து கொஞ்சம் தடங்கள் இருக்கும். ஏன்னா தமிழ் வழி கல்வி படிச்ச மாணவர்களுக்கு வந்து ஆங்கிலத்துல வந்து மார்க் எடுப்பதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் அங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒன்றும் பெரிய லெவலில் கொடுக்கறது இல்லை. நம்ம இன்ஜினியரிங்கா இருக்கட்டும் இல்லை நீங்க எந்த ஆர்ட்ஸ் படிச்சாலும் உங்களுக்கு ஆப்டிடியூட் சொல்லி கொடுக்கறது இல்லை. டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் வந்து நம்ம இந்த போட்டித் தேர்வுக்கு பயன்பட போறது இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம பள்ளி பருவத்திலேயோ இல்லை கல்லூரி பருவத்திலேயோ படிச்சிருந்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் இதுக்கு வந்து ஒரு நம்ம கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மற்ற மாநிலத்தவர் பள்ளிகளிலேருந்தே இதுக்கு தனியா ஒரு கோச்சிங் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மாணவர்களுக்குள்ளேயும் ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்தா நம்மளோட சதவீதமும் கண்டிப்பா உயரும்ன்றது என்னோட கருத்து. ஓகே சார், தொடர்ந்து 2 நேயர்கள் இணைஞ்சிருக்காங்க. சுரேஷ் கடலூரில் இருந்தும் கோபாலகிருஷ்ணன் ஊட்டியில இருந்து இணைஞ்சிருக்காரு. முதல்ல சுரேஷ், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். மேடம் இது எம்எஸ்சி பிஎட் மேடம் டீச்சிங் லைன்ல நாங்க முடிச்சிருக்கோம். அது வந்து ரயில்வே தொழில் நாங்க அட்டெண்ட் பண்ணலாங்களா? சார் உங்களுடைய கேள்வியை ஒரு முறை கூட சரியா பதிவு செய்யுங்க. எம்எஸ்சி பிஎட் மேடம், எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கோம். ஓகே சார், நாங்க ரயில்வே துறையில் நாங்க அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாங்களா? கண்டிப்பாக எழுத முடியும் சார். தொடர்ந்து அடுத்த நேயர் கோபாலகிருஷ்ணன், நீங்க உங்களுடைய கேள்வியை பதிவு செய்யலாம் சார். வணக்கங்க, என்னுடைய பையன் பிஇ முடிச்சிருக்கா மெக்கானிக்கல். ஓகே சார். அவருக்கு வந்துட்டு இப்ப இந்த இதுல வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எந்த இடத்துல ஆர்ஆர்பி சென்னை கோட்டத்துல அதிகமான வேகன்சி இருக்கா, அல்ல எந்த இடத்துல வேகன்சி இருக்கு? இப்ப நம்ம அதை உள்ள சர்ச் பண்ணி உள்ள போகும்போது எந்த இடத்துல ஹையர் வேகன்சி இருக்குன்னு கேட்க சொல்லுது சார். நல்ல கேள்வி சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஸோ கண்டிப்பா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1183 வேகன்சிஸ் இருக்கு. அதுவே வந்து ஒரு நல்ல வேகன்சின்னு தான் நம்ம சொல்லணும். எந்த மாநிலத்துக்கு போனீங்கன்னாலும் இதே மாதிரி ஒரு சராசரி நிலைமை தான் நிலவுது. அதனால நம்ம சென்னை ரீஜன்லேயே வந்து கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க சென்னையவே அணுகிறது ரொம்ப நல்லது அப்படின்றது தான் என்னோட கருத்துங்க. சார் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட் படிக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆக்சுவலி ஏஜ் லிமிட்ஸ் கொஞ்சம் தாண்டி போயிருக்கும் இல்லையா? அவங்கெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக எழுத. ஸோ இங்கே ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்கு. இப்போ ரயில்வே ஆர்ஆர்பி ஜேஇயோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து 33 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு 3 வருடம் தளர்த்துறாங்க, 36 வயது வரைக்கும் எழுதலாம் நீங்கள். அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடங்கள் தளர்த்துறாங்க. ஸோ இதுக்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த எம்எஸ்சி பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சியில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்னு தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம ஆர்ஆர்பி ஜேஇபி அப்ளை பண்ணலாம். பட் இந்த வருடம் வேகன்சி இல்ல, மேபி வரும் வருடங்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க பேங்க் எக்ஸாம் படிக்கலாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கலாம். எஸ்எஸ்சில வந்து கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ் தான். சோ நீங்க எஸ்எஸ்சி படிக்கிறது நல்லது. அந்த எம்எஸ்சி பிஎட்க்கு வந்து நான் எஸ்எஸ்சி வந்து பரிந்துரைக்கிறேன். ஓகே சார். தொடர்ந்து இன்னொரு காலர் ரவீந்திரன் தேனியில இருந்து இணைஞ்சிருக்கிறாரு. ரவீந்திரன், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். சார் சயின்ஸ் ஜெனரல் சயின்ஸ் பத்தி சொன்னீங்க. அதுல ஒரு கொஞ்சம் மார்க்கே வரும், 25 மார்க் இருக்கும். ஆனா அதுக்கு ஏகப்பட்ட ஏரியா படிக்கணுமே, அது எப்படி? கொஞ்சம் நம்ம பையன் உங்க இன்ஸ்டியூட்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க 2 வருஷமா 1.5 வருஷமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். உங்களை பதிலுக்கு ராஜி தூத்துக்குடியில இருந்து கால் பண்ணிருக்காங்க. ராஜி, உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாமா? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். என்னால ஆர்ஆர்பி எழுத முடியுமா? ஓகே மேம், தொடர்ந்து இணைந்திருங்கள் சார். உங்களுக்கு பதில். ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களால கண்டிப்பா ஆர்ஆர்பி ஜேஇ எழுத முடியும். ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நோட்டிஃபிகேஷன் இதை பத்தி தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு தடவை நோட்டிஃபிகேஷனை கோ த்ரூ பண்ணுங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு என்னென்ன வேகன்சிஸ் இருக்கு. ஆனால் வேகன்சிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ பட் பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம், நீங்க தேர்வுக்கு தயாரா இருக்கலாம். ஓகே சார். தொடர்ந்து நான் இப்போ பொதுவாக என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல வந்து தமிழக மாணவர்கள் ரொம்ப கம்மியா ஸ்கோர் பண்றதா சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஸோ அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தமிழ் வழி கல்வி படிக்கிறோம். ஆனால் கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கு. எஸ்எஸ்சியா இருக்கட்டும், நம்ம பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும். பட் இந்த ஆர்ஆர்பி மட்டும் தான் தமிழ் வழியிலேயே உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். இது ஒரு காரணமா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்ம படிக்கிற இந்த கல்வி இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் சேர்ந்த மாதிரி இல்லை. நம்ம படிக்கிறதுலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபரன்ஷியல் இன்டெகிரல் கால்குலஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் படிக்கிறமே தவிர இந்த போட்டித் தேர்வுக்கு தேவையான பயிற்சி வந்து நம்ம மாணவர்களிடையே கொஞ்சம் கம்மியா இருக்கு. விழிப்புணர்வு கம்மியா இருக்கு. விழிப்புணர்வு அதிகப்படுத்தி அவருக்கான பயிற்சிகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா சதவீதம் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். தொடர்ந்து இதுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அவங்க எந்த மாதிரியான சிலபஸை ஃபாலோ பண்ணணும்? சோ இப்போ எஸ்எஸ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இருந்து 25 மார்க்குக்கும், லாஜிக்கல் ரீசனிங்க்கு வந்து 25 மார்க்குக்கும், இங்கிலீஷ் 25 மார்க்குக்கும், அதே மாதிரி ஜெனரல் நாலேஜ்ல இருந்து ஒரு 25 மார்க்குக்கும் 100 கேள்விகள் 100 மார்க்குக்கு வரும் உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு. இப்போ இந்த ஆர்ஆர்பி ஜேஇயை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ்ல இருந்து 30 மார்க் கேட்கறாங்க. இங்க சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. அங்க எஸ்எஸ்சியை பொறுத்தவரையில வெறும் 25 மார்க் தான் கேட்பாங்க. இங்க சயின்ஸ் வந்து பிளேஸ் வைட்டல் ரோல். சோ அதனால இங்க சயின்ஸ்ல இருந்து மட்டுமே
30 மார்க்குக்கு கேள்வி வரும். ஸோ இப்போ சார் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எப்படி சார் அது வாஸ்ட் போர்ஷனாக இருக்கு, எப்படி படிக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக படிச்சு தான் சார் ஆகணும். ஏன்னா இப்போ அவ்வளோ பெரிய போட்டி இருக்கு. இந்த ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு நம்ம சர்வை பண்ணணும்னா அதுக்கான பொட்டன்ஷியல் நம்ம வச்சிருக்கணும்னா அதுக்கான பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கண்டிப்பாக இது படிக்கிறது வந்து கஷ்டமான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கூலில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்காம படிச்சிருப்போம். அதோட விளைவு தான் வந்து இப்போ நம்ம தடுமாற்றத்துக்கு காரணம். இப்போவே நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நமக்கு அதுக்கேற்ற பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுக்கான சோர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய பழுவா தெரியாது. அதனால நீங்க படிக்கணும், கண்டிப்பா உங்களுக்கு. தொடர்ந்து 2 நேயர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. பாலன் தர்மபுரியில் இருந்தும் கோவிந்தராஜன் பெரம்பலூரில் இருந்து இணைஞ்சிருக்காரு. பாலன், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். மேடம், எம்எஸ்சி பிஎட் பிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். ஓகே. வந்து ரயில்வே இல்லைன்னா எஸ்எஸ்சி, இது ரெண்டுல எதுக்கு அப்ளை பண்ணா நல்லா இருக்கும் சார்? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். பதிலுக்காக 2வது கோவிந்தராஜ் சார், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். என் பையன் வந்து டிபிஜி லாஸ்ட் இயர் படிக்கிறாரு சார். உங்களுடைய கேள்வி கேளுங்க சார். சொல்லுங்க சார், திரும்பி உங்க கேள்வி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், என் பையன் வந்து டிபிஜி இப்போ முடிக்கிறாரு இந்த வருஷம். பிஏ முடிக்க போறாருங்களா? ஆமா சார், அது டிபிஏ படிச்சிருக்காரு. அது எதுவும் பரிசு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்குறேன். இல்ல, பிஇ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லா போட்டித் தேர்வுக்கும் பயிற்சி எடுக்கலாம் சார். உங்களுக்கான பதிலை நான் கண்டிப்பா நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் சார். நன்றி சார் அழைத்தமைக்கு. சார், முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து எஸ்எஸ்சி படிக்கலாமா இல்ல ரயில்வே படிக்கலாமா? கண்டிப்பா அவங்க ரெண்டுத்திலுமே வந்து கண்டிப்பா அவங்க போட்டியிடலாம். ஏன்னா எஸ்எஸ்சிலயும் அவங்களுக்கு தேவையான எல்லா எக்ஸாம்ஸும் இருக்கு. அதே மாதிரி ரயில்வேலயும் அவங்களுக்கு வந்து ஜேஇல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கான வேலைகள் இருக்கு. அதனால அவங்க 2 தேர்வையுமே எதிர்கொள்ளலாம். அதே மாதிரி இப்ப சார் கேட்டிருந்தாரு, பிஇ முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரால் அப்ளை பண்ண முடியும். சில எக்ஸாம்ஸ்களுக்கு சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி எம்டிஎஸ் போன்ற எக்ஸாம்பிள்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு டிகிரி வந்து ஒரு தடையா இருக்க போறது இல்ல. அதனால அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் இப்பவே. ஓகே சார். வந்து ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஒரு கால அளவீடு, இதுக்குள்ள படிச்சா நம்மளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ இந்த கால அளவீடு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை பொறுத்து மாறும். இப்போ சில பேர் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்டா இருந்தா அவனுக்கு கொஞ்ச நாளே போதும். ஸோ சில ஸ்லோனஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நாள். பட் பொதுவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு 6 மாசம், 3லேருந்து 4 மாசத்துக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா இது பயிற்சிக்கான நம்ம தயார்படுத்திக்க முடியும். ஒரு 3லேருந்து 4 மாதங்களுக்குள்ள நம்ம பயிற்சிக்கு தயார்படுத்திக்கலாம்னு சொல்லலாம். தொடர்ந்து 2 காலர்கள் இணைஞ்சிருக்காங்க. முதல் காலர் ஆனந்த் குமார், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். மேடம், நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். எம்பிஏ முடிச்சு இந்த எக்ஸாம் கலந்துக்க முடியுமா? ஸோ உங்களோட யூஜி என்ன சார்? நீங்க யூஜி என்ன படிச்சிருக்கீங்க சார்? பிபிஏசிஏ முடிச்சிருக்கேன் சார். பிபிஏசிஏ முடிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே சார். இப்போ நீங்க ரயில்வேக்கு பாக்குறீங்களா இல்ல எஸ்எஸ்சி அப்ளை பண்ண பாக்குறீங்களா சார்? இல்ல, ரெண்டுக்குமே அப்ளை பண்ண முடியுமான்னு தான் நான் கேக்குறேன் சார். நீங்க எஸ்எஸ்சிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். பட் ஆனா ரயில்வேக்கு வந்து உங்க டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து அங்க வேகன்சிஸ் எதுவும் இல்ல. ஆனா நீங்க எஸ்எஸ்சி வந்து கண்டிப்பா நீங்க வந்து பண்ணலாம் சார். தொடர்ந்து எழிலரசி வேதாரண்யத்துல இருந்து நினைஞ்சிருக்காங்க. எழிலரசி, கேள்வி கேட்கலாமா? மேடம், எங்க பாப்பா பிஇ முடிச்சிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, தொடர்ந்து பேசுங்கம்மா. பிஇ முடிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. அவங்க ரயில்வே இது மாதிரி எக்ஸாம் எழுதலாம். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். அவங்களுக்கான உங்க பதில். கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க, இன்ஜினியரிங் மாணவர்கள் கண்டிப்பா எக்ஸாம்ஸ் எழுதலாமா, நிறைய வேகன்சிஸ் இருக்கு, நீங்க எழுதலாம். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்ததற்காக ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து விறுவிறுன்னு இந்த நிகழ்ச்சி போச்சு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஷமீனா.